ஹாய் வியூவர்ஸ், நம்ம அச்சீவர் அகாடமியிலிருந்து இன்னைக்கு டிஎன்பிசி போலீஸ் தேர்வுக்கான கணிதம் ஃபர்ஸ்ட் ஒன் எண்ணியல் நம்பர்ஸ் 1 முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் காண்க. அப்ப 1 முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 1 முதல் n வரை உள்ள இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1/2. நமக்கு கடைசியா கொடுத்திருக்க n தான் n ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப n ஓட வேல்யூ 100. again n வந்து பாத்தீங்கன்னா 100 + 1 / 2. இப்போ பாத்தீங்கன்னா 2 ஐயும் 100 ஐயும் கேன்சல் பண்ணா 1 2s are 2, 50 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் 50 × 100 + 1 ஆட் பண்றப்ப 101. ஸோ 50யும் 101ஐயும் மல்டிப்ளை பண்ணா 101 × 50 0 0 0. again 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 1 5s are 5 0 1 5s are 5. ஸோ ஆட் பண்ணா 0 5 0 5. ஸோ நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் 5050. ஸோ 1 முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் காண்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சது 5050. ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் + எக்ஸெட்ரா + 10 ஸ்கொயர் என்ற தொடரின் கூடுதல் என்ன? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப இயல் எண்களின் வர்க்கம் ஃபார்முலா n × n + 1 × 2n + 1/6. ஸோ இயல் எண்களின் வர்க்கம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னன்னா n × n + 1 × 2n + 1/6. இதில் வந்து n வந்து பார்த்தீங்கன்னா 10 எடுத்துக்கிறோம். அப்போ n = 10. ஸோ 10 × என்னங்கிற இடத்துல எல்லாம் 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ 10 + 1 2 × 10 + 1/6. ஸோ 6ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்போ 3 2s are 6 5 2s are 10. இப்போ ரிமைனிங் 5 10 + 1 ஆட் பண்ணால் 11 2 × 10 20 + 1/3. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 11 55 × 21 /3. 3ஐயும் 21ஐயும் கேன்சல் பண்ணால் 1 3s are 3 7 3s are 21. ஸோ ரிமைனிங் நமக்கு இருக்கிறது 55 × 7. 55ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5 7s are 35 35 × 5 ரிமைனிங் 3 5 7s are 35 35 + 3 38. So final answer 385. So option D is a correct answer. Sum 1 cube + 2 cube + 3 cube + etc. + 10 cube என்ற தொடரின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு சம்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் n இயல் எண்களின் கூடுதல் கேட்டாங்க. அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா n × n + 1/2 ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கேட்டாங்க. அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா n × n + 1 × 2n + 1/6 ன்னு பார்த்தோம். ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா
1 cube plus 2 cube plus 3 cubeன்னு கேட்டிருக்காங்க. கியூப்னா அது வந்து கனம்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா முதல் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தா n into n plus 1 by 2 whole square. இங்க வந்து நமக்கு என்னங்கிறது 10 ன்னு எடுத்துக்கிறோம். n equal to 10. ஸோ n எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து 10 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 10 into 10 plus 1 by 2 whole square. அப்போ 2ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 5 2s are 10. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 5 into 10 plus 1 11 whole square. So 5 11s are 55 whole square. So 55 into 55 multiply பண்ணா 5 5s are 25, 25 க்கு 5 remaining 2 இருக்கு. 5 5s are 25 plus 2 27. Again 5 table 5 5s are 25 க்கு 5 remaining 2. Again 5 5s are 25 plus 2 27. So 5 7 plus 5 12 க்கு 2 remaining 1 1 plus 2 3 3 plus 7 10 க்கு 0 remaining 1 1 plus 2 3. So final answer 3025. So option D is a correct answer. Fourth sum பாத்தீங்கன்னா இரு எண்களின் கூடுதல் 26 அவற்றின் வித்தியாசம் 8 எனில் அந்த எண்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இரண்டு எண்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த இரண்டு எண்களோட ஃபர்ஸ்ட் கூடுதல் கேட்டிருக்காங்க. கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா 26ன்னு சொல்லிட்டாங்க. அதே இரண்டு எண்களோட வித்தியாசம் பாத்தீங்கன்னா 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த எண்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இரு எண்கள், அந்த இரு எண்கள் நமக்கு தெரியாது. அப்ப x plus y equal to 26 ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் x plus y ன்னு எடுத்துக்கிறோம்னா இரு எண்களின் கூடுதல் கொடுக்குறாங்க. அப்ப கூடுதல் கேட்டப்ப நம்ம பிளஸ் பண்றோம். பிளஸ் பண்ணா 26 கிடைக்குது. அதே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்றோம், அதாவது கழித்தல். சோ x minus y equal to 8. இப்போ இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண போறோம். அப்ப ஆட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா 26 plus 8 வந்து பாத்தீங்கன்னா 4 plus 1 3 34 equal to y-யும் வந்து பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவ்ல இருக்கு, இது நெகட்டிவ்ல இருக்கு. சோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா 2x. அப்ப 2x equal to 34. அப்ப 2x equal to 34ங்கறப்ப நம்ம வந்து x ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அப்ப x equal to multiplication transport to right hand side, அதாவது பாத்தீங்கன்னா பெருக்கல் அங்கத போறப்ப வகுத்தலா மாறும். அப்ப 34/2 ன்னு கிடைக்கும். அப்ப 1 2s are 2, 1 2s are 2, remaining 1 that is 14 கிடைக்கும். 7 2s are 14. Therefore x equal to 17 ன்னு கிடைக்கும். அப்ப நம்ம x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அல்லது செகண்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப x plus y equal to 26ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 17 கண்டுபிடிச்சிருக்கோம். அத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப 17 plus y equal to 26. அப்ப இங்க பிளஸ்ல இருக்குது ஈக்குவல் டு அங்கட போறப்ப மைனஸா மாறும். அப்ப y equal to 26 minus 17. அப்ப 26ல வந்து 17 பேசினா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குங்க? 9. அப்ப y equal to 9. அப்ப அந்த இரண்டு நம்பர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா x equal to 17, y equal to 9. Therefore 17,9. So answer is B is a correct answer.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.